திரு சிந்தனை செல்வன் அவர்கள் விசிக முக்கிய நிர்வாகி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். இது உங்களுடைய உள்ள கிடைக்கையா திரு சிந்தனை செல்வன், இல்லை விசிக தொண்டர்களுடைய எண்ணமாக மனநிலையாக எதிரொலிச்சிருக்கிறீங்களா? இது விசிகவுடைய அதிகாரப்பூர்வ கருத்தா இல்லை உங்க சொந்த வருத்தமா? இல்ல, இது தமிழக மக்களுடைய உணர்வை நான் பிரதிபலிக்கிறேன். வெற்றி பெற்றவர்கள் நிதானத்தோடும் பெருந்தன்மையோடும் சூழலை கையாள வேண்டிய தேவை இருக்கிறது. அதை ஈகோ அடிப்படையில நான் சொல்லல. அதுதான் பாஜக கொல்லைப்புற வழியா கவர்னர் ஆட்சியை திரிக்கிறதுக்கான முயற்சி இருக்குதுங்கிறத எல்லாராலையும் உணர முடிகிறது. இந்த நேரத்துல தன்னுடைய வெற்றியை கொண்டாடுவதை விட தமிழ்நாட்டை பாதுகாப்பதுதான் முக்கியமானது அப்படின்னு நினைச்சிருந்தா நம்முடைய தலைவர்களை நேரில் சந்திச்சு இருக்கிற அபிஷியலா வெளிப்படுத்த முடியாத பல கேள்விகள் தலைவர்களுக்கு இருக்கும்ல. இன்னை வரைக்கும் நமக்கு இடைவெளியா இருக்கு. நீங்க எங்க விமர்சனம் பண்ணீங்க, நாங்க உங்களை விமர்சனம் பண்ணிருக்கோம். அப்ப அபிஷியலா பேச முடியாத பல விஷயங்கள் முன்னணி தலைவரோட போய் இறங்கி போய் பேசியிருந்தா நாட்டை காப்பாற்றுவதற்கான முயற்சியா அது அமைஞ்சிருக்கும். நீங்க உங்களுடைய உள்ள கிடைக்கத்தான் நேற்று கேள்வியா திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்டேன், இது பப்ளிக் வரதுக்கு முன்னாடி. ஆனா அவர் அதை நான் எதிர்பார்க்கலங்க, அவர் போன்ல பேசிட்டார் அப்படிங்கிறாரு. அது அவருடைய பெருந்தன்மைங்கிற அளவுல தான் பாக்குறதா? அது நியாயமா நீங்க சொல்றது அந்த இடைவெளி குறையுங்கிறதுக்கு இந்த சந்திப்பு முக்கியமா இருக்குமா? இது நீங்க ஈகோவோட சம்பந்தப்படுத்தி பாத்தீங்கன்னா இதுதான் பதில். ஆனா இன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலையில பல கேள்விகள் இருக்கு. அதை முன்னணி தலைவர்களோட இன்னைக்கு அதை கையாள வேண்டிய கடமையும் அதுக்கான செயல்திறனும் நண்பர் விஜய் கிட்ட தான் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால அவரு அதை அந்த விஷயங்களை விளக்கி இருக்கலாம். ஒருவருக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கறதுக்கும் பல விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிட்டு இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டை காப்பாற்றணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு வேறுபாடு இருக்கு. அதை அவர் செய்திருக்க வேண்டும். அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்ப அவர் செய்யல. ஆனா இரண்டாம் கட்ட தலைவர்கள் நெகட்டிவா விமர்சனங்களை கடுமையா வைக்கிறாங்க. நீங்க இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு திமுகவை தேர்தலுக்கு நீங்க விமர்சனம் பண்ணீங்க, திமுக விமர்சனம் பண்ணி தான் நீங்க வெற்றியே பெற்றீங்க. தேர்தல் வெற்றிக்கு பிறகு அது ஒரு பழிவாங்க உணர்ச்சியோட மீண்டும் மறுபதிவு செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஓகே, அது அவங்களுடைய அனுபவமின்மை, அவங்க அரசியல்ல புதுசு அப்படின்னு நீங்க இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு லாங் ரோப் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அவங்க புதுசு தானே, அவங்க எல்லாமே அதைத்தான் சுட்டி காட்ட விரும்புறோம். அதைத்தான் இந்த அறிக்கையின் மூலமா நான் சுட்டி காட்ட விரும்புறேன். இது தமிழக மக்கள் இன்னைக்கு கவர்னர் ஆட்சியை விரும்பல, மீண்டும் ஒரு தேர்தல் வரல விரும்பல, எந்த கட்சியுமே விரும்பல. பிரதான எதிர்கட்சியா இருக்கிற திமுக உள்ளிட்ட எந்த கட்சியுமே தேர்தல் வர்றதையோ கவர்னர் ஆட்சி வர்றதையோ விரும்பல. தமிழ்நாட்டை காப்பாற்றணும் விரும்புறோம். நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் நான் கொஞ்சம் முக்கியமா பாக்குறேன். திரு விஜயும் திருமாவளவனும் நிறைய சந்தித்தவர்கள் இல்ல, அவர் நிறைய அரசியல் தலைவர்களோட அந்த சந்திப்பு கிடையாது. சோ நேர்ல பார்க்கும்போது அந்த இடைவெளி இன்னைக்கு இந்த ஏற்பட்டிருக்கிற கேப் பிரிட்ஜா இருக்கும், அது நிரப்பப்பட்டிருக்கும், ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சாதாரணமா நிகழ்ந்திருக்குங்க. எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குல்ல. அவருடைய இரண்டாம் கட்ட தலைவருடைய அறிக்கைகளை பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்குங்க. எது அதிர்ச்சி தருது உங்களுக்கு? இல்ல, இப்போ அதில் வெளிப்படுகிற பழிவாங்கும் உணர்ச்சி இருக்குல்ல. விசிகா இருக்கிறது எல்லாம் வந்துட்டாங்க, அவங்க எல்லாம் ஸ்லீப்பர் செல் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு கட்சி தலைவர்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அது எனக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுங்க. விசிகாவுல் ஸ்லீப்பர் செல்னு யார் பேசுனாங்க, எதனால அது உண்டாயிருக்கு? எனக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுங்க. நான் அது எல்லாமே அது எல்லா இணையதளங்களையும் எல்லா செய்திகளையும் பதிவாயிருக்கு. அதை நான் அப்படிலாம் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். எனக்குன்னு ஒரு மரபும் எனக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, அப்படி சொல்ல விரும்புறேன். அப்போ ஒரு வெற்றிக்கு பிறகு ஒரு பெருந்தன்மையும் ஒரு சாதுரியமும் தேவைப்படுகிறது. அது இருந்திருந்தால் பாஜகவினுடைய பிள்ளைவை நாம 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு எட்டுக்கு கொண்டு வந்திருக்க முடியும். நான் நிச்சயமா உறுதியான. ஓகே, உங்களுடைய சகா ஒருத்தரும் பதிவு செய்திருந்தார், ஒருவேளை இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலை வேற கட்சிக்கு ஏற்பட்டிருக்குமானா அவங்களுக்காக போராடி இருப்பாங்க, குரல் கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிறார். இன்னைக்கு ஆளுநர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார், அது விஜய்க்கு பாதகமா அமைது. அப்படிங்கும் போது அவங்களுக்காக குறைஞ்சபட்சம் குரல் கொடுத்திருக்கணும், இது எதிர்நிலை எடுத்திருக்கணும். காங்கிரஸ் போராடுது, தாவேக்கு அமைதியா இருக்குங்கிறது உங்களுக்கு வியப்பா இருக்கா? அது அந்த கேள்வியை நான் கடந்து போக விரும்புறேன். என்னை பொறுத்தவரையில இன்னைக்கு உருவாகி இருக்கிற சூழலை பாஜக மிகவும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதும் எல்லா விதமான ஜனநாயக அறங்களையும் மீறி தமிழ்நாட்டை கபலீகரம் செய்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் நம்முடைய கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ்.
அதனால பாஜக அதுக்கான அருமருந்து உங்கள்கிட்ட இருக்கிறதா நீங்க பாக்கலையா? இப்ப நீங்க வந்து இப்ப பாஜக விஜய அழைக்க வாய்ப்பு இல்லை, கவர்னர் என்ன சொல்றாரு, நம்பரை கொண்டு வாங்கன்னு. நீங்க நம்பரை கொடுத்துட்டா இந்த இங்கீதம் அவங்களுடைய அணுகுமுறை இதெல்லாம் கடந்து ஒரு லார்ஜர் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற அளவுல நீங்க கடந்துட்டா ஈஸியா போயிடுங்க. நம்பர் கொடுக்க வேண்டுமா அல்லது வந்து யார் ஆட்சி அமைக்கப்படணுமோ அவர்களால வாங்கப்பட வேண்டுமா? அது சரி, தேவை அவங்களுக்கு தானே. சோ அவங்க தானே இதை இன்னும் உறுதியா இன்னும் பெருந்தன்மையோட கோரணுங்கிறீங்க இல்லையா? அது ரொம்ப அவசியமானதுங்க. நீங்க வந்து பழி வாங்குறதுக்காக நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா அல்லது தமிழ்நாட்டு ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா? ஒரு டெமோக்ரஸியுடைய வேல்யூவை வந்து பாதுகாக்கிறது அதுக்காக ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா, இல்ல ஆட்சிக்கு வந்தாலே நான் எல்லாம் கைது செய்யப்படுவார்கள் சொல்லிக்கிறதுக்காக ஆட்சி வந்திருக்கீங்களா? ஓகே, இப்ப இன்னொரு கோரிக்கை எழுந்தது, திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்கணும் இல்ல அவர் துணை முதலமைச்சராக்கணும் அப்படின்னு. அத இன்னைக்கு ஒரு வரலாற்று வாய்ப்பு விசிகாவுக்கு வந்திருக்கு. அந்த மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தவோ செய்வீங்களா? நான் வந்து அதை திமுக அதிமுக இரண்டு பேருமே வந்து கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த ஒரு சூழல்ல ஒருவேளை அவங்க வந்து இணைஞ்சு கூட செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஊடகங்கள்ல ஒரு செய்தி வந்தது அடிப்படையில நான் சொன்னேன். அப்படி நீங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நிக்கிறீங்கன்னாக்கா அதுக்கு வந்து அதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு வந்து தலைவர் அது வந்து நான் தலைவர் திருமாவளவன் ரெண்டு எம்எல்ஏ வாங்கினவருங்கிற அடிப்படையில் சொல்லல, அவர் நல்லக்கண்ணுடைய ட்ரெடிஷனா சொல்றேன். இப்ப நீங்க நல்லக்கண்ணு இருந்திருந்தாருனாக்கா நல்லக்கண்ணு அவர் ஒரு எம்எல்ஏ கூட இல்லைன்னா கூட நம்ம அவர் அப்படி ப்ரப்போஸ் பண்ணிருப்போம். அந்த ட்ரெடிஷனுடைய அடையாளமா இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்பும் எளிமையும் ஆளுமையும் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக இருக்கிற தலைவர் திருமாவை ஒரு தலைமை பொறுப்புல வைக்கிறது அப்படிங்கிறது திராவிட கட்சிகளை ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறது சமூக நீதி பார்வையில நான் அந்த கோரிக்கை நீங்க முன்வைப்பது, அந்த ஃபார்முலேஷன் நீங்க வைப்பது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு ஒரு ஃபார்முலேஷன் செய்யுமானா அதை டெட்லாக்க பிரேக் பண்றதுக்கு திருமாவளவனுடைய தலைமை அந்த ஆட்சிக்கு பொருத்தமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா ஆமா ஆமா. பட் ஆனா சார், பட் விஜய் கிட்ட அந்த கோரிக்கை நான் விஜய் கிட்ட வைக்கல, அதிமுக திமுகவுக்கு வைக்கிறீங்க. அதிமுக கூட்டணி அமைந்தா என்ன ஒரு புரிதல் வருது? காங்கிரஸ் கூட குற்றஞ்சாட்டுது அது பாஜகவுடைய ஆதரவோடு. இப்போ கவர்னர் அதுக்கு இசைவு தெரிவிப்பாரு, ஆனா அது பாஜக இசைவு இருக்குன்னு பொருள். சோ பாஜகவுடைய இசைவோடு வரக்கூடிய ஒரு ஆட்சி அப்படின்னு பாஜக எதிர்ப்ப ரொம்ப முக்கியமான தீவிரமான கொள்கையா கொண்டிருக்க நீங்க அதுக்கு உடன்படுவீங்களா, அதுல பங்கு கொள்ளுவீங்களா? இல்ல இது அது வந்து உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல். அது இது வரைக்கும் அப்படி அபிஷியலா யாரும் பேசல. ஊடகங்கள் அப்படி ஒரு செய்தி வந்தப்போ அப்படி ஒரு சூழல் உருவாகுமானால் தலைவர் ஒரு சமூக நீதி அரசியலை முன்னெடுத்திருக்கிற இவங்க வந்து இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டு உத்தரப்பிரதேசத்துல ஒரு தலித் முதல்வராக முடியும்னா ஏன் தமிழ்நாட்டுல ஒரு அர்ப்பணிப்பும் ஆளுமையும் கொண்ட ஒரு தலைவர் ஏன் முதல்வராக கூடாது அப்படிங்கிற கேள்வியை நான் முன் வச்சேன். இங்க கவர்னர் ஆட்சி வரக்கூடாது என்பதுதான் அந்த நோக்கத்திலிருந்து பேசப்பட்ட ஒரு உரையாடலை தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அது அபிஷியலா வராத வரைக்கும் அது தொடர்பா நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன். நன்றி திரு சிந்தனை செல்வன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முக்கிய நிர்வாகி திரு சிந்தனை செல்வன். திரு சிந்தனை செல்வன், நீங்க தொடர்பில் இருந்தாங்க. ஒரே ஒரு கேள்வி, வாட்ஸ்அப்ல அழைப்பு வந்தது நீங்கல்ல தலைவருக்கு, விசிக தலைவருக்கு வாட்ஸ்அப்ல தான் இந்த இன்விடேஷன் லெட்டரை கொடுத்தாங்களா, நேர்ல வந்து சமர்ப்பிக்கலையா? இல்ல எனக்கு சொல்லப்பட்ட தகவல் மரியாதைக்குரிய தோழர் நாங்கள் 2 பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமாருடைய எண்ணுக்கு அது வாட்ஸ்அப்ல அனுப்பப்பட்டு அது வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காங்க. அது தகவலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு நிர்வாகிகள் போனாங்களே, உங்க போனாங்க. வாட்ஸ்அப் போன பிறகு இந்த உரையாடலாம் நிகழ்ந்த பிறகு அவங்க போனாங்க. இல்ல இதை வந்து நான் வந்து ஈகோவா பார்க்கல. ஒரு அசாதாரண சூழலை கையாள வேண்டிய இடத்தில் தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அணுகுமுறையா இதை நான் பார்க்கிறேன். இப்போ உங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்கு. ஒன்னே திமுக அதிமுக ஃபார்முலேஷனுக்கு ஆதரவளிப்பது, அதுல பங்கு கொள்வது, அல்ல விஜய் தலைமையிலான ஆட்சி அமைக்க உறுதுணை போவது. நீங்க எது விடுதலை சிறுத்தைகளுடைய எதிர்காலத்துக்கு சால பொருத்தமானதுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் தலைமையில இன்னைக்கு மாலைக்குள்ளார நாங்க இது தொடர்பா ஒரு நல்ல முடிவு எடுப்போம். வழிகாட்டு கட்சி விசிகாவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு சரியான ஒரு சிறப்பாக இருக்கலாம். ஓகே, பட் உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது திமுக அதிமுக சேர்ந்து செய்யக்கூடிய ஃபார்முலேஷன்ல திரு திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராக முன்மொழியப்பட்டு அது என்னுடைய விருப்பம் இல்ல. அது என்னுடைய விருப்பம் இல்ல. அது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணும்போது நான் என்னுடைய நெரேட்டிவ் செட் பண்ண விருப்பம். ஓகே. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்,
கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtanditv@dttv.in.